பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட்டில் இடம்பெறும் முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. மாவட்ட தலைநகரங்களில் திட்டமிட்டபடி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று போராட்டம். அரசு தரப்பு பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எவ்வித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான 3300 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை விடுவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கடிதம். மும்மொழி கொள்கை விவகாரம் மூலம் திமுகவிற்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. மத்திய இணையமைச்சர் எல். முருகன் ஆவேசம். திராவிட மொழிகளை அரசு பள்ளியில் 3வது மொழியாக கற்றுக்கொள்ள தமிழக அரசு தடுக்கிறது. மற்ற மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் போது தமிழ்நாடு ஆதரிக்கும் என அண்ணா கூறவில்லையா என்று அண்ணாமலை கேள்வி. நடிகை விஜயலட்சுமி அளித்த திருமண மோசடி புகார். நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வலசரவாக்கம் போலீசார் சம்மன். சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் 2 கைது. சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னிலாய்டு அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை. கொடநாடு கொலை வழக்கு 3 காவலர்கள் இன்று விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன். தமிழகத்தில் 2026 ஆட்சிக்கு வருவோம் என திமுக பகல் கனவு காண்கிறது. உசிலம்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சசிகலா பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்பட்ட நபர் மீது துப்பாக்கிச் சூடு. போலீசாரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற நிலையில் அதிரடி. சேலத்தில் யானை தந்தங்களை விற்பனை செய்ய முயன்ற கும்பல் கைது. வாட்ஸ்அப் மூலம் குழு மூலம் தந்தங்களை விற்க முயன்றது விசாரணையில் அம்பலம். திருவாரூர் நன்னிலம் பகுதிகளில் உள்ள கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கம். நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளுக்கு நெல் மூட்டைகளை கொண்டு செல்ல விவசாயிகள் கோரிக்கை. வேலூர் பாலாற்றில் நள்ளிரவில் மணல் கடத்தல். லாரியை சிறைபிடித்த மக்கள் கடத்தலுக்கு காவல்துறையினர் துணை போவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கள்ளசந்தையில் மது விற்பனை. வியாபாரியிடம் போலீசார் ஒருவர் பேசும் வீடியோ இணையத்தில் வைரல். இது ஒன்றும் கட்டுல் வியாபாரம் பண்ணலையா? ஒரு 30 பர்சன்ட் ஓடுது. ஒன்றும் கட்டுல் வியாபாரிங்க. சரிங்க. திருவள்ளூர் அருகே சொத்து தகராறில் தம்பியை டிராக்டர் ஏற்றி கொலை செய்ய முயன்ற அண்ணன். புகார் குறித்து போலீசார் விசாரணை.
நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி மும்முரம். சுற்றுலா மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு மக்கள் செல்ல தடை விதிப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தந்தை வெட்டியதில் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். சிகிச்சையில் இருந்த தாய் உயிரிழப்பு, மேலும் ஒரு குழந்தைக்கு தீவிர சிகிச்சை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் கணிப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இருந்த பிருந்தா பணியிடை மாற்றம். 13 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்தும் பதவி உயர்வு வழங்கியும் தமிழக அரசு உத்தரவு. புதிய வருமான வரி மசோதா குறித்து ஆய்வு செய்ய இன்று கூடுகிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. மழைக்கால கூட்டத்தொடரில் அறிக்கையை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சி. பிரதமர் மோடி முன்னிலையில் 9000 பழங்குடியின மக்கள் பாரம்பரிய நடனம். மகா கும்பமேளாவில் இதுவரை 62 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. நாளை கும்பமேளா நிறைவடையும் நிலையில் திரிவேணி சங்கமத்தில் குவியும் பக்தர்கள். கேரளாவில் காதலி, பாட்டி, சகோதரன் என 5 பேரை கொலை செய்த இளைஞர் போலீசில் சரண். மது அருந்த பணம் தராததால் சரம்பாரியாக குத்தியதில் தாய்க்கு தீவிர சிகிச்சை. அமெரிக்காவில் அடுத்த 4 ஆண்டுகளில் $500 பில்லியன் மேல் முதலீடு செய்ய ஆப்பிள் நிறுவனம் திட்டம். சுமார் 20,000 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க உள்ளதாகவும் ஆப்பிள் நிறுவன CEO டிம் குக் அறிவிப்பு. வங்கதேசத்தில் உள்ள விமானப்படை தளத்தின் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு. பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் ஒருவர் உயிரிழப்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது நியூசிலாந்து. ராவல்பிண்டியில் நடைபெற்ற போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்தி முன்னேற்றம். சாம்பியன்ஸ் டிராபியில் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பல பரீட்சை. அரையிறுதிக்கு செல்லும் முனைப்பில் இரு அணிகளும் தீவிர பயிற்சி. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் பெங்களூரு அணி அதிர்ச்சி தோல்வி. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் ஊபி வாரியர்ஸ் அணி சூப்பர் ஓவரில் வெற்றி. சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம். படத்தின் முதல் சிங்களான கிசானா 47 பாடல் நாளை வெளியாக உள்ள நிலையில் ப்ரோமோவை வெளியிட்ட படக்குழு. திரையரங்குகளில் வசூலை குவித்து வரும் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள டிராகன் திரைப்படம் 3 நாட்களில் 50 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு.